இப்படின்னு வச்சுக்கிடலாம். ஒரு வீடு கட்டி குடியேறுகின்ற நேரம், ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள பெண்ணும் மாப்பிள்ளையும் வருகின்ற நேரம், இந்த மாதிரி நேரத்தில் இந்த வருடம் துவங்கி போயிட்டு இருக்குது. அப்ப மனசு எப்படி இருக்கும்? ஒரு குதூகலமா இருக்கும். ஒரு தடாலடியான வெற்றி மீனராசிக்கு, தடாலடியான வெற்றி, கொடுக்கல் வாங்கல்ல சிறப்பு வெற்றி, வேலை இல்லாதவாளுக்கு வேலை. இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுய ஜாதகத்தில் வேற எது வேணா இருக்கலாம், அது நீங்க பார்த்துக்கங்க. பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அமோகமாக இருக்கிறது மீனராசிக்கு. வியாபாரத்தில் லாபம், தொழில் துறையில புது ஒப்பந்தத்தால பெருங்கொண்ட லாபம், கூலி தொழிலாளிக்கு சம்பள உயர்வு, இதெல்லாம் உண்டு. சரி, ரியல் எஸ்டேட் துறையில் ஜெயிக்க போறீங்க, அந்த துறையில் முயற்சி எடுத்த மீனராசிக்காரா. வண்டி வாகன தொழில் மீனராசிக்காரா, லாரியோ அல்லது காரோ அல்லது வேனோ, இந்த மாதிரியான தொழில் இருக்கு இல்லையா, புதையலே கிடைக்கும் இந்த வருடம். அப்படி இருக்கு. எப்படி காலமும் நேரமும் கூடி இருக்கு. இந்த நேரத்தில் நாம திறமைகளை காட்டணும். உங்களுடைய ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு திறமை, இப்ப வெளிப்படுத்துங்க. நல்லா இருக்கு. சினிமா துறையில எந்த துறையில இருந்தாலும் பெரிய லாபம், புதிய ஒப்பந்தம், புது வெற்றி. அரசியல் துறையில மீனராசி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சூழ்நிலைகள் வெற்றியை தருகின்ற இடத்துல தான் இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஒரு புது சந்தோஷம் ஏற்பட போகுது. பொன்பொருள் வாங்குகின்ற யோகம், வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம், சொத்து காலி இடங்கள் வாங்குகின்ற யோகம். சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு தோப்பு, ஒரு தென்னந்தோப்பு, ஒரு மாங்காய் தோப்பு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காலி மனைகள் வாங்குகின்ற யோகம் இருக்கு. இந்த யோகம் இருக்கும்போது நாம் அதுக்கு முயற்சி எடுக்கணும். யோகம் என்ன, எப்படி ஒரு தொழில் யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப தொழிலை செய்யணும். அப்ப அந்த யோகம் தொழில் செய்யும் போது அதுல பெரிய அபரிமிதமான லாபம் வந்து ஒரு செல்வந்தனாக மாறுகின்ற யோகம். இந்த வருடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், கொடுக்கல் வாங்கல் சிக்கல்ல தீர்ந்து போயிடும்.